கொடுக்கணும், தக்வாவோட வாழணும், கலிமாவோட வாழ்ந்தோம் என்ற அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையிலே சாக்குவான். கொடுக்காம தடுத்து வச்சுட்டோம், பகில் செஞ்சுட்டோம், பொய்ப்படுத்திட்டோம், அல்லாஹ் நரகத்துடைய பாதையிலே சாக்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லைலுடைய ஆரம்பத்திலே இந்த உலகத்தில் மனிதர்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது. இன்ன சஅயகும் லஷத்தா, ஒவ்வொருத்தருடைய முயற்சியும் வித்தியாசமானது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நல்ல முயற்சி, கெட்ட முயற்சி, இரண்டு வகையான முயற்சிகளை பற்றி அல்லாஹ் சொல்றாங்க. அதில் முதலாவது நல்ல முயற்சி எது? فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى. நல்ல முயற்சி எது? فَأَمَّا مَنْ أَعْطَى, யார் மக்களுக்கு கொடுக்கிறாரோ, சதகா கொடுக்கிறார், ஹதியா கொடுக்கிறார், ஜகாத் கொடுக்கிறார், மக்களுக்கு யார் அஅதா கொடுக்கிறாரோ. இரண்டாவது வத்தகா, அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறாரோ. மூன்றாவது வஸத்தக பில் ஹுஸ்னா, ஹுஸ்னாவை யார் உண்மைப்படுத்துகிறாரோ. ஹுஸ்னா என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, ஹுஸ்னா என்றால் சுவர்க்கம். இவைகள் எல்லாம் யார் உண்மைப்படுத்தி வாழ்கிறாரோ ஃபஸனுயஸ்ஸிருஹு லில்யுஸ்ரா, அவருக்கு நாம் சுவர்க்கத்துடைய பாதையை இலேசாக்கி கொடுப்போம். இந்த உலகத்தில் கொடுக்கிறது என்பது லேசானதல்ல. கேட்கும் கரத்தை விட கொடுக்கும் கரம் சிறந்தது. கீழ் கரத்தை விட மேல் கரம் சிறந்தது. கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். உலகத்தில் எப்பொழுது எடுத்துக்கொண்டே இருப்போமோ தன்னுடைய சுய விடயத்திற்காக, ஒரு மனிதன் பொது விடயங்களுக்காக கேட்பது வேறு, சொந்த விடயங்களுக்காக மக்களிடம் யாசகம் செய்வதை நிறுத்த வேண்டும். யார் சொந்த விடயத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாரோ அவர் மௌத்து வரை கேட்டுக்கொண்டேதான் இருப்பார். யார் கொடுக்க ஆரம்பிப்பாரோ மக்களுக்கு, அது சதகாவோ, அது ஜகாத்தோ, அது சாப்பாடோ, என்ன அடிப்படையிலாவது மக்களுக்கு கொடுக்க வேண்டும். யார் கொடுப்பார்களோ فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى, அவருக்கு நாங்கள் சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்குவோம். அல்லாஹ் சொல்றார். ஏன்னா மக்களுக்கு கொடுக்கணும் என்றா சம்பாதிக்கணும், சும்மா கொடுக்க இல்லாது. சதகா, ஹதியா, வக்ஃப், சதகா ஜாரியா எது செய்யறதா இருந்தாலும் சம்பாதிக்கணும், முயற்சி ஒன்று செய்யும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் விதவைகளுக்காக செலவழிப்பாரோ அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபவதற்கு சமம். இரண்டாவது முயற்சி, இது நல்ல முயற்சி. இரண்டாவது முயற்சி என்ன? உலகத்தில் கஞ்சர்கள். وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى وَكَذَّبَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى, யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ, பகில், கொடுக்கிறது இல்லை. கொடுக்கிறது இல்லைன்னா என்ன? தன்னை சொந்த வேலைக்கு செலவழிப்பார், மார்க்கத்துடைய விடயங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. பகிலர். وَأَمَّا مَنْ بَخِلَ, அடுத்தது வஸ்தக்னா, தன்னை தேவையற்றவனா பார்க்கிறார். அல்லாஹ் தேவையில்லை, ரசூல் தேவையில்லை. وَكَذَّبَ بِالْحُسْنَى, கலிமாவை பொய்ப்பிச்சிட்டார், சொர்க்கத்தை பொய்ப்பிச்சிட்டார், கியாமத்தை பொய்ப்பிச்சிட்டார். அல்லாஹ் சொல்றான் فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى, அவருக்கு நாங்கள் நரகத்துடைய பாதையை லேசாக்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகீயிலே வைத்து செய்த ஒரு பயானிலே நபி அவர்கள் சொன்னார்கள், இது சொர்க்கவாதிகளுடைய பெயர், இது நரகவாதிகளுடைய பெயர். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபலா நத்தகி, அதை நம்பி வாழவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாங்க, குல்லுன் முயஸ்ஸரும் லிமா குலிக லஹு,
யார் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த பாதை அவருக்கு இலேசாக்கி கொடுக்கப்படும். ஒரு மனிதன் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு என்று படைத்திருந்தால் சொர்க்கத்துடைய பாதை அவருக்கு இலேசாக்கி கொடுக்கப்படும். ஒரு மனிதனை அல்லாஹ் நரகத்துக்கு என்று படைத்திருந்தால் நரகத்துடைய பாதை அவருக்கு லேசாக்கி கொடுக்கப்படும். அவ்வளவு. ஒரு மனிதனுக்கு தொலையிலாம இருக்குது, நோவு குடிக்க இல்லாம இருக்குது, நல்ல காரியங்கள் செய்ய முடியாம இருக்குது, என்ன கருத்து, என்ன அர்த்தம்? அவனுக்கு நல்ல காரியங்கள்ல இன்பம் இல்லை. அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் வேறொன்றுக்காக. ஒரு மனிதனுக்கு நல்ல காரியங்கள் செய்வதில் இன்பம், இவன் படைக்கப்பட்ட நோக்கம் வேறு. ரெண்டு பேருடைய வாழ்க்கையை வைத்து முடிவெடுக்கலாம். காசை வைத்து முடிவெடுப்பதல்ல, பணத்தை வைத்து முடிவெடுப்பதல்ல, புகழை வைத்து முடிவெடுப்பதல்ல. அதனால தான் அல்லாஹ் இந்த ஆயத்துகளை சொல்லிவிட்டு மிக முக்கியமான காசு சம்பந்தப்பட்ட விடயத்தை அல்லாஹ் சொல்கிறார். وَمَا يُغْنِي عَنْهُ مَالُهُ إِذَا تَرَدَّى وَمَا يُغْنِي عَنْهُ مَالُهُ إِذَا تَرَدَّى. நீ காசை வச்சு என்ன செய்ய போறாய்? கொண்ட நரகத்துல போடப்பட்டா காசை வச்சு என்ன செய்யலாம்? وَمَا يُغْنِي عَنْهُ مَالُهُ. என்ன காசு பிரயோஜனம் அளிக்காது. இன்னைக்கு பெருமை காசாலதான் பெருமை. செல்வந்தர்களை பாருங்க, தனிய வாழ பார்ப்பாங்க. எங்கட வாழ்க்கை லைஃப் வேற, எங்கட ஸ்டைல் வேற. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்து இதே பிரச்சனை வந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட இருந்த எல்லாம் ஏழைகள், செல்வந்தர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. நீங்க உங்களை பின்பற்றுறவங்களுக்கு பாதியர் ராய் மூளை இல்லைன்றாங்க. உங்களை பின்பற்றுறவங்க அறுதல் கேவலமானவங்க. ஏனென்றால் செல்வந்தர்கள் ஓரமாயிருவாங்க. செல்வந்தர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில பணம் ஒரு பெருமை தான். அதனால அல்லாஹ் அபூலஹபை பற்றி சொல்லும் பொழுது மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். அபூலஹபுடைய பணம் அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்கவில்லை. அபூலஹபுடைய பணம் என்ன செய்யல? கியாமத்துடைய நாளையில் இடது கையில ஏடு கிடைச்சதோட சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இடது கையில ஏடு கிடைத்தா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மா அக்னா அன்னி மாலியா. என்னுடைய பணம் எனக்கு பிரயோஜனம் கொடுக்கவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா. என்னுடைய ஆட்சி அழிந்து விட்டது. அதனால அல்லாஹ் பணத்தை தந்திருப்பது சகோதரர்களே செலவழிப்பது. பணத்தை தந்தது அதை வைத்துக் கொண்டு பெருமை அடிப்பதற்கு. பணம் தர தர ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொன்றை யோசிக்க ஆரம்பிக்கின்றான். அப்படி வாழணும், இப்படி வாழணும், எப்படியாவது வாழுங்க பரவாயில்லை. ஆனா மௌத்த நினைங்க, மௌத்து பொருள் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதற்கு ஏதாவது செய்யணும், உட்படுத்தணும் என்ற சிந்தனை எடுக்கும். இது ஆக உயர்ந்த முயற்சி. உலகத்தில் எவ்வளவு நல்லவங்க வந்தாங்க, செல்வந்தர்கள் வந்தாங்க, தன்னை செல்வத்தை எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க. எவ்வளவு செல்வந்தர்கள் பள்ளிவாசல் கட்டினாங்க, மதரசாக்கள் கட்டினாங்க, அனாதைகளுக்கு செலவழிச்சாங்க, விதவைகளுக்கு செலவழிச்சாங்க. எவ்வளவு நல்ல நல்ல மனித அபிவிருத்திக்காக பாடுபட்டாங்க. சாப்பாடுகள் கொடுத்தாங்க. என்னென்ன சேவை செய்யணுமோ தற்காலத்துல நாங்க பார்க்கிறோமே, இந்த சேவைகளை உருவாக்கியவர்கள் நல்ல செல்வந்தர்கள். மோசமான செல்வந்தர்கள் என்ன செஞ்சாங்க? தண்ட வாகனத்தை பெருமையாக்கினாங்க, தன்னை வீட்டை பெருசாக்கினாங்க, தான் எவ்வளவு ஸ்டாக் பண்ணலுமோ ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒன்றுமே நடக்க இல்லை. பலர்களை நாங்க அனுபவத்துல பார்த்திருக்கிறோம், பலர்களை கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். செல்வந்தர்களுடைய பணம் பெறுமதி ஆயிச்சா, ஸ்ரீலங்கா விடுங்க, கனடா விடுங்க, இந்தியா விடுங்க, ஸ்ரீலங்கால ஒவ்வொரு ஊரா பாருங்க. செல்வம், செல்வந்தர்கள் என்றால் அதை மூடி வைத்தவர்கள் அல்ல செல்வந்தர். அதனால அல்லாஹ் ஒரு ஆயத்தை சுருக்கிட்டார். வமா யுக்னி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா. உங்களை தூக்கி நரகத்துல போட்டா உங்களோட காசால உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒண்ணு செய்யல. நரகத்துல போட்டதுக்கு பிறகு
இந்த பூமியை தங்கத்தால நிறைத்து அல்லாஹ்விடத்துல கொடுத்து மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனாலதான் சகோதரர்களே, அல்லாஹ் லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு உங்களை மறக்கடித்து விடக்கூடாது. என செல்வம் பிள்ளை முக்கியமானது. இது ரெண்டும் அளவோடு. உலகத்தில் எல்லாமே அளவோடு. செல்வம் பிள்ளை அளவு என்றால் செல்வம் பிள்ளை அல்லாத விடயத்தை கணக்கெடுக்க கூடாது. மற்றவர்களுக்காக வாழ்றது சகோதரர்களே, அவங்களோட பேச்சு கேட்டு வாழ்றது, அவங்களோட புகழுக்காக, இது என்ற சிந்தனைக்கே வரக்கூடாது. இது தற்காலத்துல தான். முந்தைய காலங்கள் அப்படிலாம் இருக்குல்ல. ரமதான் வந்தா குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க, தொழுதுட்டே இருப்பாங்க, விவாதம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களும் வாழ்ந்தாங்க. அவங்க பசியால செத்துட்டு போனாங்களா? பசியால மௌத்தானாங்களா? அவங்க இருக்க வீடு இல்லை அவங்களுக்கு அப்படி போனாங்களா? இல்லையே, எல்லாரும் நல்லா தான் வாழ்ந்தாங்க. யாரெல்லாம் முந்தைய காலத்தை வாழ்ந்தாங்களோ எல்லோரும் நல்லா தான் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய காலம் நேரம் பெருமதியாக மாறியது. செல்வத்தை அல்லாஹ்வுக்காக செலவழித்தார்கள். நல்லவர்களாக வாழ்ந்து மௌத்தாய் கபர்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, எங்களுடைய முயற்சியை பெருமதியாக்கணும் என்றால் கொடுக்கணும், தக்வாவோட வாழணும், களிமாவோட வாழ்ந்தோம் என்ற அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்குவார். கொடுக்காம தடுத்து வச்சுட்டோம், பகில் செஞ்சுட்டோம், பொய்ப்படுத்திட்டோம், அல்லாஹ் நரகத்துடைய பாதையை லேசாக்குவார். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் சுவர்க்கத்துடைய பாதையை லேசாக்குவானாக. போதுமே. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. اصلح لنا شؤوننا كلها ولا تكلنا الى انفسنا طرفة عين. اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد. اسالك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا مكان عرشك. يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مغيث اغثنا. اليك ربي فحببنا وفي اعين الناس فعظمنا وفي انفسنا لك ربي فذللنا ومن سيء الاخلاق فجنبنا وعلى الصراط المستقيم فثبتنا وعلى أعدائك أعداء الإسلام فانصرنا. اللهم انصرنا ولا تنصر علينا. اللهم زدنا ولا تنقصنا. اللهم أكرمنا ولا تهنا. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.